இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் காலையிலே நிறைய பசுமாடு காலையெல்லாம் மேயறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்கள குரங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா ஒரு டம்ளர் வெண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் கிடையாது. கூட 2 நாள் சேர்த்து படுத்திருந்தோம்னா சரி நீ வேணா உங்க அம்மா வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரியா அப்படின்னு ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. அதே அவங்களுக்கு முடியலன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம விழுந்து விழுந்து தான் கவனிக்கணும். அப்பெல்லாம் அவங்களுக்கு அவங்க அம்மா வீடு தெரியவே தெரியாது. அவங்க அம்மாவுக்கும் நம்ம வீடு தெரியாது. ஆனா அவங்க முடியலன்னு படுத்துட்டா ஊரே சேர்ந்து பேசுறதுக்கு வருவாங்க. நீ தான் பார்க்கணும், வேற யார் பாப்பா அப்படின்ட்டு. பொம்பளைங்களா பிறந்தவங்களுக்குலாம் மேக்சிமம் 2 கேள்விதான் மனசுல இருக்கும். நான் ஏன் பொம்பளையா பிறந்தேன், 2வது இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுடா சாமி. பிள்ளையில அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் சமாளிச்சு 3 நேரம் சமைச்சு சாப்பாட்டை போட்டு அந்த பாத்திரத்தை கழுவி துணி துவைச்சு எல்லா வேலையும் பார்த்தாலும் காசுன்ற ஒண்ணு நம்மளால சம்பாதிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அவ சும்மா வீட்டுல தான் இருக்கிறா. அப்படிங்கிற பஜனையை தான் எங்க போய் நின்னாலும் கேட்க வேண்டியிருக்கு.